Hello guys, welcome to the new video uploaded in Crack the Maze Management Entrance Exam. Okay, இன்னைக்கான வீடியோ வந்து percentages பத்தி பார்க்க போறோம். Percentagesனா என்ன? Percentagesனா the percentage is a number or ratio that can be expressed as a fraction of 100. இப்போ 80% நம்ம 80/100 சொல்லுவோம். ஓகே, 8 அதே மாதிரி 70% 70/100 சொல்லுவோம். இந்த கான்செப்ட், இந்த பர்டிகுலர் கான்செப்ட் is developed to facilitate easier comparison of fraction by equalizing denominator of all fraction to 100. பாத்தீங்களா, all fraction to 100. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நம்ம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 80 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ இந்த கிளாஸோட பாஸ் பர்சன்டேஜ் என்ன நீங்க கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? பர்சன்டேஜ்ல சொல்றாங்க, எவ்வளவுன்னு சொல்லுவீங்க? அப்போ என்ன வேல்யூவோ 80, பாஸ் வேல்யூ அதானே 80 ஸ்டூடெண்ட்ஸ், ஹோல் வேல்யூ மொத்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் into 100 equal to 80%. ஏன்னா இங்க இது கேன்சல் ரிமைனிங் வந்து 80%. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து சிம்பிள் தான், கொஞ்சம் ஈஸியாவே கத்துக்க முடியும். நம்ம ஒரு 5-6 சம்மு போட்டாலே இதெல்லாம் ஈஸியா கத்துக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்து மேக்ஸிமம் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ல கேட்பாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இல்ல வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ், அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கும் பர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா, increased value divided by original or initial value into 100. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா, என்னடா இது இன்க்ரீஸ்டு வேல்யூன்ற, இனிஷியல் வேல்யூன்ற, இன்டூ 100ன்ற, இது என்ன எனக்கு புரியல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, ஒரு இயர்ல 1993 ஒரு இயர் வச்சுக்கோங்க, கேள்வி வருது 1994 ஒரு இயர். ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து 225 கேஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 1994ல வந்து 242 கேஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்க்ரீஸ்டு வேல்யூ எவ்வளோ, இதுல இருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் தான் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இந்த வேல்யூ மைனஸ் பண்ணா கண்டுபிடிக்கலாமா இன்க்ரீஸ்டு வேல்யூவை? 242 மைனஸ் 225 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் பார்த்து சொல்லுங்க. 242 minus 225 17. Okay, ஒரிஜினல் வேல்யூ ஆர் இனிஷியல் வேல்யூ எவ்வளோ? நம்ம வந்து 1993ல இருந்து 1994க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் இனிஷியல் வேல்யூ. ஓகே, இனிஷியல் வேல்யூ இதுதான். சரிங்களா? அப்போ 17 increased value divided by original value or initial value into 100 equal to என்ன? 7%. ஓகேவா? அப்போ வந்து increased percentageனா 7% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கான்செப்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் வரும்.
இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வேகமா போட ஆரம்பிச்சாதான் இந்த சம்ஸ் எல்லாம் ஒரே நிமிஷத்துல உங்களால ஈஸியா பண்ண முடியும். அதுவே டிக்ரீஸ்டு வேல்யூ வந்து அப்படியே ஆப்போசிட் கைஸ். அதே ஸ்டெப் தான், ஆனா டிக்ரீஸ்டு வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ நீங்க எடுப்பீங்க. 242 into 100 எடுப்பீங்க. இந்த சம்ல தான் எப்பயுமே 242 இல்ல, இது வந்து ஃபைனல் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் வேல்யூ. ஓகேவா? இவ்வளவுதான் கைஸ் ஃபார்மா. இந்த ரெண்டு ஃபார்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்க்ரீஸ்டு வேல்யூ டிக்ரீஸ்டு வேல்யூ கேள்விகள் வந்து இதுனா போட்டுடலாம். அடுத்து என்ன கான்செப்ட்னா, அடுத்து என்ன கான்செப்ட் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கைஸ். அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரேஷியோஸ கேள்விகளில் கேட்கப்பட்ட ரேஷியோஸ எப்படி பர்சன்டேஜஸா மாத்துறது. ஓகேவா? இப்போ வந்து கேள்வியில வந்து ரேஷியோஸ் கேட்டிருப்பாங்க கைஸ். அது வந்து நம்மளால எப்படி பர்சன்டேஜஸா மாத்துறது. ஓகே, அது வந்து பார்க்கலாம் வாங்க. A is to B 3:2 சொல்லி கேட்டுட்டாங்க. இப்போ இந்த 3:2 வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? அதுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் செகண்ட் பர்சன்டேஜ் எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு A டிவைடட் பை A plus B into 100. அதே மாதிரி B divided by A plus B into 100. அப்ப அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3 divided by 3 plus 2 5 into 100. அதே மாதிரி 2 divided by 5 into 100. இது 1, இது என்ன எத்தனை 20. அதே மாதிரி இங்க 1, இது வந்து 20. 3 into 20 60. 2 into 4 2 into 20 sorry 2 into 20 40. அப்போ 60%. ஓகே, 40%. பாத்தீங்களா, இந்த ரேஷியோஸ் வந்து நம்ம வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சில சம்ஸ்க்கெல்லாம் நீங்க கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எப்பெல்லாம் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு நான் சில எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஒரு 7 சம் வச்சிருக்கேன். அது சொல்லும் போது ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பாத்தீங்கன்னா, production of rice increased by 75% from 1990 to 1995. ஓகேவா? அப்போ வந்து 1990 ல இருந்து 95ல 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 95ல இருந்து 2000க்கு 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Find the percentage of increase from 1990ல இருந்து 2000க்கு எவ்வளோன்னு கேக்குறாங்க கொஸ்டின். நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 19 நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம வேல்யூவேட்டே பண்ண முடியும். எப்பயுமே அசம்ஷன்லயே சம்ஸை போடுங்க பர்சன்டேஜ்ல. இப்போ வந்து 1990ல வந்து ஒரு 100 கிலோ அரிசி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப 1995ல எத்தனையா இருக்கும்? 100 பிளஸ் 75%. 100ல 75% என்ன? 75 டிவைடட் பை 100. அதான் கீழே அந்த பர்சன்டேஜ்னால 100. எவ்வளோக்கு? 100ல 75% எவ்வளோனா 75.
அப்போ வந்து எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 75% இன்க்ரீஸ் ஆனதுனால வேல்யூ எவ்வளோ மாறி இருக்கும்? 175 வேல்யூவா மாறி இருக்குமா? இப்போ 1995லேருந்து 2000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இந்த வேல்யூ வந்து 100%ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து 100% டிவைடட் பை 100 இன்ட்டு எந்த வேல்யூ? நீங்க வந்து 100 திருப்பி எடுக்கக்கூடாது, இந்த புது வேல்யூ தான் எடுக்கணும். 175. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா டபுள் த ரேட் ஆயிருக்கு. ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 350. அப்போ 2000ல ப்ரொடக்ஷன் 350, 1990ல வந்து 100, 2000ல வந்து 350. இப்போ இதோட இன்க்ரீஸ் தானே கேட்குறாங்க. அப்போ வந்து இதோட இன்க்ரீஸ்டு வேல்யூ என்ன? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 250 டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ எவ்வளோ? ஒரிஜினல் ஆர் இனிஷியல் வேல்யூ 100 இன்டூ 100. ஏன்னா 100 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கனால இன்டூ 100. ஃப்ராக்ஷனோட விட போகிறது இல்லை. 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 250. அப்போ வந்து 250% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கைஸ். 1990லேருந்து 2000க்கு வந்து 250% இன்க்ரீஸ். ஓகே, 250% இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் சம் டன். செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க. The price of a Swiss watch was 12,000 in ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. 12,000 2001ல 12,000, but due to devaluation of rupees it became 15,000. 15,000 மாறிடுச்சு. அதே வருஷம் தான். ஒன்னும் வந்து வருஷத்தெல்லாம் குறிப்பிடல. 15,000 மாறிடுச்சு. அடுத்த வருஷம் சொல்லி குறிப்பிடல. டிவாலுவேஷன், அந்த வருஷத்துல நடந்த டிவாலுவேட்னால 15,000 வந்து கூடிருச்சு. வாட் இஸ் த இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ்? சிம்பிள். வாட் இஸ் த இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 3,000 டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ என்ன? 12,000 into 100, which gives to you 0 கேன்சல் பண்ணுவீங்க. 0. அப்புறம் வந்து இது வந்து 5 6 5 மொத்தம் வந்து 25%. ஓகேங்களா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25%. டன். ஓகே கைஸ், தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 84% of total is 714. 92% of total என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? டோட்டலை வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ டோட்டலை எக்ஸா கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஓகே, 84% of x, xனா டோட்டல். ஓகே, ஈக்குவல் டு 714. 84% வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 84 divided by 100 into x, which gives you 714. இப்போ 100 வந்து இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். So that 84 of x into x equal to 71400. x இந்த சைடு வச்சுக்கிட்டு 84 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 714 divided by 84. Okay guys, 84 714 divided by 84. 714 divided by 84 பண்ணீங்கன்னா 850 வேல்யூ வரும் guys. x equal to 850. ஓகே வாங்க, இப்போ வந்து இந்த 850 வந்து 92% of 850 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தட் 92% of 850 equal to என்ன? 92 divided by 100 into 850. 0 cancelled. 85 divided by 5, which gives you 17, which gives you 2,
42 divided by 2 which gives you 21. 21 multiplies with 17 which gives you, sorry, இது 92 தானே guys, நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, sorry, 92 divided by 2, 46. Now 46 into 17 is 782. Answer is 782. We have done with the third sum. Now we have the percentage increase in graduates from a university is follows: 2000 to 2001 10%, 2001 to 2002 25%, 2002 to 2003 it is 5%. What is the overall increase from 2000 to 2003? Okay, wow. இப்போ உங்களுக்கு இத பேசிக்கா பாத்தீங்கன்னா என்னடா இது எதுல இருந்து எது இன்க்ரீஸ் ஆயிருக்குனே தெரியலையே, நம்ம என்ன வேல்யூ வந்து இனிஷியலா வைப்போம் அப்படின்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கலாம் guys. Let's assume 2000 as 100 students. Okay, 2000ல 100 students இருக்காங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 2000 ல இருந்து 2001க்கு 10% இன்க்ரீஸ்னா அப்போ 10 plus 10%. Okay, 100 plus 10%. 10% of 100. Okay, 10% of 100 the 10 தான். So that 100 plus 10 which gives you 110 students increase ஆயிருக்காங்க. ஓகேவா, அதுவே 2001ல இருந்து 2002க்கு எவ்வளோ கைஸ் வந்து ஏறி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25%, which gives you 110 plus 110 into 25%. 0 cancel பண்ணிடலாம். 5 divided by 2 it gives you 137.5. another one 2003க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5%. அப்போ 13.5 plus 13.5 divided by 100 அதான் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 13.5 plus 5% which gives you 144.37. சரிங்களா கைஸ், ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 144.37. இப்போ இன்க்ரீஸ்டு வேல்யூ நம்மளோட கொஸ்டின் படி 2000ல இருந்து 2003க்கு எவ்வளோ இன்க்ரீஸ், 2000ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இனிஷியல் வேல்யூ இல்லை ஒரிஜினல் வேல்யூ வந்து 100 ஃபார்முலைஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் இன்க்ரீஸ்டு வேல்யூ எவ்வளோன்னு நமக்கே தெரிய வரும். இன்க்ரீஸ்டு வேல்யூ அப்போ வந்து 144.37 மைனஸ் 100 into 100. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம், ஃப்ராக்ஷன்லேயே விட முடியாது. 100 கேன்சல் பண்ணி இது ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 44.37. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 44.37. முடிச்சாச்சு. ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா salary of A and B in the ratio of 3:2 இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இதை வந்து நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல மாற்றணும். 2 into 2/3 வந்து 3 into 2 6, 6 plus 2 8/3ன்னு எழுதலாம். நம்ம வந்து ஃப்ராக்ஷன் வந்து ப்ரொபோர்ஷன் வந்து 8/3.
3:8/3 வந்து 3யும் நீங்க ஃப்ராக்ஷனா மாத்தினாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ வந்து 3 வந்து 9/3 எழுதலாமா? 8/3 which you get as 9:8. சிம்பிள். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி போட்டு எழுதலாம். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இப்படி எழுதிட்டோம். பை வாட் பர்சன்டேஜ் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. வாட் பர்சன்டேஜ் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. என்ன பர்சன்டேஜ்ல சேலரியில வந்து ஏ வந்து ஜாஸ்தியா இருக்கு பியோட தான் கண்டுபிடிக்க சொல்றோம். இப்போ டோட்டல் சேலரியிலேருந்து தான் 9:8 பிரிச்சிருக்காங்க. நமக்கு டோட்டல் சேலரியே தெரியாது. அதனால அசியூம் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அசியூம் பண்ணும்போது மற்ற சம்பளம்லாம் நீங்க வந்து 100லாம் நம்ம அசியூம் பண்ணோம். ஆனா இந்த சம்பளம் வந்து நீங்க 100 அசியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா 100 வந்து 9:8ல நீங்க வகுத்தீங்கனாலே அது வந்து டெசிமல்ல தான் போய் உங்களுக்கு முடியும். சிம்பிளா வந்து இந்த ரேஷியோஸே ஆட் பண்ணி போட்டுருங்க. டோட்டல் சேலரி வந்து 17 வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை பிரிச்சிங்கன்னா வேல்யூ வந்து 9 தான் இருக்கும், 8 தான் இருக்கும். சிம்பிளா முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ கேள்வி என்னன்னா ஏ சேலரி கிரேட்டர் தென் பி எவ்வளவு பர்சன்டேஜ்? அப்போ வந்து பேஸா வந்து என்ன இதுல ரெண்டுத்துல எது இனிஷியல் வேல்யூ? கிரேட்டர் தென் பி. அப்போ எப்பயுமே நம்ம வந்து லெஸர் வேல்யூ தான் கீழே வச்சிருக்கோம். அதுதான் இனிஷியல் வேல்யூ வச்சிருக்கோம். கிரேட்டர் தென் பி. பிலேருந்து ஏ எவ்வளவு ஜாஸ்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிலேருந்து நான் திருப்பி சொல்றேன், பிலேருந்து ஏ எவ்வளவு ஜாஸ்தி. அப்ப பிலேருந்து ஏ எவ்வளவு ஜாஸ்தினா அப்ப பி தான் இனிஷியல் வேல்யூ. பியோட வேல்யூ வந்து 8. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ? 9 - 8 வந்து 1 into 100. 1/8 into 100 which you get as 12.5%. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் வந்து 12.5%. டன். ஓகே, இப்போ வந்து 6th சம் பார்க்கலாம். 6th சம்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா height of a triangle is increased by 15% and base by 10%. What is a consequent percentage increase in its area? இப்போ வந்து இனிஷியல் ஏரியா நமக்கு என்னன்னே தெரியாது. இனிஷியல் ஏரியா வந்து சும்மா நம்ம அசியூம் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா கைஸ்? இனிஷியல் ஏரியா ஹைட்டை வந்து ஹெச்னு அசியூம் பண்ணிக்கோங்க, பேஸை வந்து பின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இனிஷியல் ஏரியா என்னவா இருந்திருக்கும்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஹைட் ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். தட்ஸ் ஆல். இதுதான் இனிஷியல் ஏரியா. ஐஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் நான். இனிஷியல் ஏரியா இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஓகேவா? இனிஷியல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆனதுலாம் எவ்வளவு ஏரியான்னு கண்டுபிடிப்போம். ஹைட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? +15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் பேஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து ஹைட்டை வந்து h plus 15% of h which you will get as 1.15 h. அதே மாதிரி பேஸ் போட்டீங்கன்னா பேஸ் plus which you will get as 1.1 b. ஓகே, இப்போ வந்து நியூ ஏரியா ஆஃப் இன்டு பேஸ் என்ன? 1.1 b இன்டு 1.1 h. ஓகே, இப்போ இதோட ஏரியா வந்து ஆஃப் இன்டு 1.5 hb. இது வந்து நியூ ஏரியா, இது இனிஷியல் ஏரியா. இப்போ இதோட இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் வந்து இது ரெண்டுத்தையும் இனிஷியல் வந்து இதுதானே ஒரிஜினல் ஆர் இனிஷியல். இது வந்து ஆஃப் வந்து 0.5 bh
லைக் தட். இதையும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. இந்த கேஸ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி தான் மேலே போடணும் நம்ம. ஏன்னா நம்ம வந்து நியூ இந்த வேல்யூ நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ்டு வேல்யூ கிடைக்கும். அப்போ வந்து 0.5 into 1.6 BH minus 0.BH, அதான் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ பண்ணீங்கன்னா 0.1325 BH கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ, அப்புறமா இந்த இனிஷியல் வேல்யூ வந்து 0.5 BH into 100, ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, which we will get as 26.5%. ஓகேவா கைஸ்? ஆன்சர் வந்து 26.5%. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபைனல் சம்ஸ் வந்துட்டோம். ஃபைனல் சம்ல வந்து if Raj salary is 25%, sorry, ராஜ் நெட்லேருந்து எடுத்து தான் போடுறேன். இந்த சம்ஸ் எல்லாம் நானே கிரியேட் பண்ணதுன்னு இல்லை, அப்படி எடுத்து போடும்போது மிஸ்டேக்காக இருக்கு போல. If the Raj salary is 25% more than Ram's salary, then by what percentage is Ram Prakash salary less than Raj's salary? Okay. இப்போ வந்து ராம் சேலரி வந்து 100 அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ ராஜ் சேலரி நமக்கே கிடைச்சிரும் 100 plus 25% of 100, which you will get as 125. Simple. ராஜ் சேலரி கிடைச்சாச்சா? ராம் சேலரி தெரிஞ்சுதா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? லெஸ் தென் ராஜ் சேலரி. ராம் சேலரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ் தென் ராஜ் சேலரி? அப்போ யாரோட சேலரி கீழே போடணும்? நீங்க ராஜ் சேலரியை வந்து வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ வைப்பீங்களா, இல்லை இதை ஒரிஜினல் வேல்யூ வைப்பீங்களா? ராஜ் சேலரி லெஸ் தென் லார்ஜ் சேலரி, லெஸ் தென் ராஜ் சேலரி. அப்ப ராஜ் சேலரி தான் கீழே வைக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ராம் இன் ஆஃப் ராஜ் அப்படி கண்டுபிடிக்கணும். ராஜ் வந்து கீழே போடும். ராஜோட சேலரி 125. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன? 25 வரும் into 100, which you will get as 20%. That's all guys. ஓகே கைஸ், இன்னைக்கான டாபிக் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இன்னைக்கான டாபிக் வந்து பர்சன்டேஜஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சு. நான் கொஞ்சம் சம்ஸ்லாம் இருக்கு என்கிட்ட, பிடிஎஃப்ல இருக்கு. அந்த சம்ஸ் எல்லாம் நான் ஸ்கேனர்ல போட்டு விடுறேன். கொஞ்சம் பாருங்க, அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்து ரெலிவெண்டா இருக்குன்னா போட்டு பாருங்க. அதுல ஏதாவது டவுட்டா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அந்த சம் வந்து மென்ஷன் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணலாம், இல்ல டெலிகிராம்ல வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து மோஸ்டா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து டான்செட்டுக்கும் மேட் ப்ரிப்பரேஷனுக்கும் ரெடி பண்ணது. அதனால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவா படிக்கிறவங்களுக்காக தான். எப்படின்னா இந்த மேட் டான்செட்டுக்கெல்லாம் படிச்சு நல்ல மார்க் 90% வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 90%, 90+ % கன்ஃபார்ம். ஓகே கைஸ், பாய்.